ஹலோ நண்பர்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தொடர் வீடியோ வந்து இனிமேல் போடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் என்னென்னா ஐடிஐ பற்றி சொல்லுங்கள், ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ஃபீல்டு பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து நிறைய வந்து டவுட்ஸ் வந்து இருக்குது, அந்த சாப்டர்ஸை வந்து எடுங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஃபுல் புக்ஸு ஒவ்வொரு சாப்டராக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து படிக்க முடியாதவங்களும் இருக்காங்க. அந்த ஐடிஐ வந்து எடுத்து படிக்க முடியாத இதுலேயும் நிறைய பேர் ஆசையில் இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஐடிஐ எலக்ட்ரிஷியன் என்எஸ்கியூஎஃப் நிலை லெவல் 5 அந்த புக்கு, அந்த ட்ரேடு தியரி புக்கு வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு சாப்டரை வந்து எடுக்கலான்னு இருக்கோம். ஒவ்வொரு சாப்டரோட முடிவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறோம்னா அதோட ஃபர்ஸ்ட் சாப்டரு ட்ரேட் தியரியோட ஃபஸ்ட்டு சாப்டர். இது ஃபஸ்ட் இயரோட புக்கு வந்து அங்கேருந்து கவர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு கருத்தியல், மின் பணியாளர் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் கை கருவிகள். இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஐடிஐயோட ஸ்கோப் என்ன இருக்குது, அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை வந்து பேஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதோட ஹெட்டிங் தொழிற்பயிற்சி நிலையம் குறித்து விரிவான விளக்கம் தருதல். தொழிற்பயிற்சி நிலையம் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கியமாக திறன் வாய்ந்த வேலையாட்களை தருகிறது. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் வரும் பயிற்சித்துறை பொது இயக்கம் டிஜிடி பொருளாதாரம், வேலையாட்கள், சந்தைக்கு பல்வேறு செக்டார்களில் பல்வேறு கைவினைஞர்கள் தொழிற்பயிற்சிகளில் பயிற்சி அளிக்கிறது. நமது தேசிய குழு என்சிவிடி கைவினைஞர் பயிற்சி திட்டம் சிடிஎஸ் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் ஏடிஎஸ் ஆகியவற்றிற்கு வேண்டிய தொழிற்பயிற்சி பிரிவுகளை தேர்ந்தெடுத்து செயல்முறை பயிற்சி அளிக்கிறது. ஏப்ரல் 2016 இந்தியா முழுவதும் 1,31,500 2296 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் ப்ளஸ் 1,812 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் உள்ளன. 132 தொழிற்பிரிவுகள், பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத பிரிவுகள் 1 வருடம் அல்லது 2 வருட கால அளவுகளில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சியில் சேர்வதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 8வது, 10வது மற்றும் 12வது வகுப்புகளில் தொழிற்பிரிவுகளுக்கு ஏற்றவாறு தேர்வு பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதத்தில் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறும். மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி 2013 முதல் 6 மாதங்கள் பருவமுறை செமஸ்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 11 செக்டார்கள் மற்றும் 80 தொழிற்பிரிவுகள். மாற்றியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி செக்டார் மென்டர் கவுன்சில் எஸ்எம்சி 2014 அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பருவத்தின் முடிவிலும் OMR விடைத்தாள் மற்றும் சரியான விடையை தேர்வு செய்யும் முறையும் மல்டிபிள் சாய்ஸ் அகில இந்திய தொழிற் தேர்வு AITT நடத்தப்படுகிறது. தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேசிய தொழிற் சான்றிதழ் NTC DGTயால் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழ் உலகளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளது. லெவல் 4 மற்றும் லெவல் 5ஐ உள்ளடக்கிய தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் NSQF சில தொழிற்பயிற்சிகளில் தொழில் பிரிவுகளுக்கு 2017 அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி முடிந்து சான்றிதழ் பெற்ற பின்னர் அந்த பயிற்சியாளர்கள் தொழிற்பிரிவுக்கு ஏற்றாற்போல் 1 வருடம் அல்லது 2 வருடம் பழகுனர் சட்டம் 1961 கீழ் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் உதவித்தொகையுடன் பயிற்சி பெற வேண்டும். தொழில் பழகுனர் தேர்வு நடத்தப்பட்டு தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்திய அயல் நாடுகளில் அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அரசாங்க கடனுதவியுடன் தொழில் பழகுனர் சொந்தமாக சிறு தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம். அடுத்த டைட்டில் வந்து தொழிற்பயிற்சி நிலைய நிர்வாக அமைப்பு. ஒவ்வொரு தொழிற்பயிற்சி நிலையத்தின் தலைவர் முதல்வர் என்பவர் ஆவார். அவருக்கு கீழே உதவி முதல்வர், பயிற்சி அலுவலர் மற்றும் குழு பயிற்றுனர்கள் உள்ளனர். அவர்கள் மேற்பார்வை அலுவலர்கள் ஆகும்.
அவர்கள் மேற்பார்வை அலுவலர்கள் ஆவார். ஒவ்வொரு பயிற்சி பிரிவுக்கும் உதவி பயிற்சி அலுவலர், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஏடிஓ, இளநிலை பயிற்சி அலுவலர், ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஜேடிஓ மற்றும் தொழிற்பயிற்சி பயிற்றுனர்கள், வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் விஐ பயிற்சி அலுவலர்களின் கீழ் பணிபுரிகின்றனர். தொழிற்பயிற்சி நிலையத்தின் தலைவருக்கு கீழ் பணிமனை கடிதம், பொறியியல் வரைபடம், பொறியியல் வரைபடம், வேலைவாய்ப்பு திறன் பயிற்றுனர்கள், நிர்வாக அலுவலர், விடுதி கண்காணிப்பாளர், விளையாட்டு பயிற்சி அலுவலர், பிசிக்கல் எஜுகேஷனல் ட்ரெய்னர், நூலக கண்காணிப்பாளர், மருந்தாளுநர் முதலியவர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு டேப்லர் கால் மாதிரி ஒரு சேட் வந்து போட்டிருக்கு, ஒரு சேட் வந்து போட்டுக்கிறது. அந்த சேட்டை வந்து பேஸ் பண்ணிங்கன்னா அந்த இப்போ படித்ததெல்லாம் வந்து 1 by 1 வந்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இந்த சேட்டும் வந்து போட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் இது ஃபஸ்ட்டு சாப்டரோட இது வந்து இங்கேருந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இது வந்து டைட்டில் வந்து பார்க்கலாம். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.